பாத்தீங்கன்னா 1927. இதுவும் எங்க நடந்திருக்கோம்னா நம்ம சென்னை மெட்ராஸ்ல நடந்திருக்கோம். தலைமை தாங்கினது யாரு பாத்தீங்கன்னா முகமது அலி அன்சாரி, MA அன்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. MA அன்சாரி. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல தான் இந்தியாவில என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா சைமன் குழுவின் வருகை. சைமன் குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்ப சைமன் குழுவை வந்து இந்தியர்கள் ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா அப்படின்னா கடுமையா எதிர்த்தாங்க சரிங்களா. பெரும்பான்மையான இந்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சைமன் குழுவை எதிர்த்தாங்க. எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைமன் குழுல ஒருத்தர் கூட என்ன கிடையாது, இந்தியர் கிடையாது. அந்த குழு எதுக்காக இந்தியா வராங்க அப்படின்னா இந்தியர்களுடைய நிலையை ஆராய்ஞ்சு இந்தியாவில என்ன மாதிரியான சட்ட மாற்றங்கள் கொண்டு வரலாம், அரசியலமைப்பு சட்ட மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத பரிந்துரை பண்றதுக்காக வராங்க. யாருக்கு பரிந்துரை பண்றதுக்கு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்றதுக்கு. ஆனா இப்படி இந்தியர்கள் நிலையை வந்து ஆராயறதுக்காக ஒரு குழு வருது. ஆனா அதுல ஒருத்தர் கூட என்ன கிடையாது, இந்தியர் கிடையாது. அதனால அந்த குழுவை வந்து பெரும்பான்மையான இந்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க சரிங்களா. அப்ப இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சைமன் குழுவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் சரிங்களா. ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் அகைன்ஸ்ட் சைமன் கமிஷன் சரிங்களா. சைமன் குழுவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் சரிங்களா. நம்ம இந்தியா முழுக்க என்ன ஆகும்னா ஒரு ஸ்லோகன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும், கோ பேக் சைமன் சரிங்களா. யூசுப் மெஹருலி அப்படின்றவர் தான் அந்த ஸ்லோகனை உருவாக்கி இருந்திருப்பாரு. பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கும். அப்ப காங்கிரஸ் சைமன் குழுவை ஆதரிச்சா எதிர்த்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க தான் செஞ்சுச்சு. எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுச்சு. எந்த மாநாட்டில் அப்படின்னா மெட்ராஸ் மாநாட்டில் MA அன்சாரி தான் தலைமை தாங்குறாரு. இந்த மாநாட்டில் இன்னொரு சிறப்பான விஷயம் வந்து நடந்திருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருக்காருல்ல, அவர் இந்த மாநாட்டில் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முதல் முறையாக ஒரு சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிட்டு இருந்திருப்பாரு சரிங்களா. ஜவஹர்லால் நேரு இஷ்யூட ஃப்ரீடம் ப்ரொக்ளமேஷன் சரிங்களா. சுதந்திர பிரகடனத்தை யார் வெளியிட்டிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து வெளியிட்டு இருந்திருப்பாரு சரிங்களா. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா தலைமையாரு MA அன்சாரி, சைமன் குழுவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு. எந்த மாநாடு அப்படின்னா மெட்ராஸ் மாநாடு. ஓகே, ஜவஹர்லால் நேரு இந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீடம் ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூட் சரிங்களா. அதாவது சுதந்திர பிரகடனம் அப்படின்றத ஒண்ணு ஜவஹர்லால் நேரு வெளியிட்டு இருந்திருப்பாரு சரிங்களா.